வெல்கம் டு குருகுலம் IAS. TNPSC குரூப் 2 2A கான ப்ரிலிம்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி யாரும் வந்து படிக்காமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து வேகன்சி வந்து அதிகமாக வரப்போகுது. இதை அடிப்படையாக வச்சு நம்மளுடைய குருகுலம் IAS அகாடமி சார்பாக வெறும் 399 சரிங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா 399 ரூபாய்க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். இது 38 டெஸ்ட்டு 7000 கொஸ்டின்ஸ் உள்ளடக்கியது. இது எல்லாமே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், GS, ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் GS அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு விதமாக அந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். வெறும் 399 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், PDF-ஆகவே கிட்டத்தட்ட 7000 அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கொடுக்க போகிறோம். இதை ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபஸ் டிகோடிங் தான் வரிசையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் 6 அந்த தமிழ் சொசைட்டி சிலபஸ் டிகோடிங் பார்த்துருந்தோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 3 வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கல்ச்சர் அண்டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதனுடைய சிலபஸ் டிகோடிங் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் எக்கானமி அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற என்னது இந்த சிலபஸை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் GS-ஐ பொறுத்த வரைக்கும் 75 கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? இந்த 75 இந்த கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 3 ஓகேங்களா, இது வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூனிட் 5, அதாவது இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது 20 கொஸ்டின். சரிங்களா? லாஸ்ட் டைம் அந்த பழைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமின்னு சொல்லி தனியாக சிலபஸ் இருக்கும். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது தனியான சிலபஸ் இருக்கும். அதாவது இது வந்து யூனிட் 9 இருந்துச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கானமிங்கிறது தனியாக இருந்துச்சு. இப்போ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 20 கொஸ்டின் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸை மெர்ஜ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோவில் முழுக்க என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் எக்கானமி சிலபஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற ஒரு சிலபஸை ஃபுல்லாக டீகோட் பண்ண போகிறோம். அதை தாண்டி ஸ்கூல் புக்கில் என்னென்ன படிக்க போகிறோங்கிற வேர் டு ஸ்டடியை பார்க்க போகிறோம். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா சோர்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னு சொல்லுவாங்க, அதில் என்னென்ன புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா ஸோ இப்போவே ப்ரிலிம்ஸ்லேருந்து படிக்கும்பொழுது மெயின்ஸ் லெவலில் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும். கூடுதலாக இந்த வீடியோட எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு குரூப் 1 கேட்ட எக்கானமி அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் கேட்கப்பட்ட கேள்விகள், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் வந்து என்ன பண்ணுறேன் வச்சுருக்கேன். இது வந்து புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படுத்தும். சரிங்களா? ஓகே, இது வந்து எங்கள் TNPSC-யில் கொடுத்த அந்த சிலபஸ். சரிங்களா? அப்படியே நான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளஸ் வந்து தமிழில் கொடுத்துருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஸோ இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன் டீகோட் பண்ணுறீங்க. எப்படி? இதில் வந்து பாருங்கள், இந்திய பொருளாதாரம் அப்படின்னு இருக்குங்களா, இதில் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். சரிங்களா? இந்திய பொருளாதாரம் இருக்குல்ல, இது வந்து எதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்யாவில் உள்ள 7 இயர் மாடல்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவில் 7 ஆண்டு திட்டம்னு இருந்தது, அதை வந்து பேஸ் பண்ணி நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த 5 இயர் மாடல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அது 5 இயர். சரிங்களா? அது 5 இயர் பிளான், 5 ஆண்டு திட்டம். நம்மளுடைய எக்கானமி பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் எக்கானமியா, சரிங்களா, ஒரு சோசியல் எக்கானமியா, அல்லது பார்த்திங்கன்னா அந்த முதலாளித்துவம் அந்த தொடர்புடைய எக்கானமியா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம். அதான் நம்மளுடைய நேச்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார அமைப்புகள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, அதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 5 இயர் பிளான் இருக்குல்ல, இல்லை 5 ஆண்டு திட்ட மாதிரிகள். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரஷ்யாவிலிருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அது பிளானிங் கமிஷன், இந்த திட்டக்குழுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த பிளானிங் கமிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 இயர் பிளானுக்கு வந்து என்ன பண்ணோம், அந்த பிளான்லாம் ஃபுல்லாக போட்டு கொடுக்கும். இதுக்கான அப்ரூவ்டு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா NDCன்னு சொல்லுவாங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய பிளான், இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற நியூ இந்தியாவுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா நிதி ஆயோக்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போ இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க். சரிங்களா? இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டது, எப்போ வந்து நேஷனலைஸ்டு ஆக்கப்பட்டது, இதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, நேஷனலைஸ்டு பேங்க் மொத்தம் எத்தனை இருக்குது, ப்ரைவேட் பேங்க் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு பேசிக்காக ஒரு குரூப் 2 லெவலில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மானிட்ரி பாலிசி, இந்த பணவியல் கொள்கைகள் இருக்கா இல்லையா, ஸோ இதை பற்றி ரொம்ப முக்கியமானது. ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு இருக்கு இந்த ஏரியா. இந்த ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லுவாங்க, இந்த நிதி கொள்கை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா பசங்க கொஞ்சம் மாட்டிப்பாங்க. ஃபேக்ட் ஓரியன்டாக TNPSC பசங்க வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிவிடுவாங்க. கான்செப்ட்ஸ்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பேட்டர்ன் மாறிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் படிக்க முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், வருவாய் ஆதாரங்கள், சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூன்னு சொல்கிறோமா இல்லையா, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான
பகுதியிலிருந்து எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் வருது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸுங்கிறது இப்போ வந்து ரொம்ப ஃபெமிலியராக இந்தியாவில் வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது டைரக்ட் டேக்ஸா அல்லது பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸா எப்போ வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் இப்போ மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன், இந்த நிதி ஆணையம். இந்த நிதி ஆணையங்கிறது எந்த பார்ட்டுக்குள்ளார வருது, எந்த ஆர்டிகளில் வருது, ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த நிதி ஆணையத்தை வந்து யார் அமைக்கிறாங்க, ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்னது, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாராவது செக்ரட்டரி இருக்காங்களா, மெம்பர் இருக்காங்களா, இதனோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. நெக்ஸ்ட்டு வேலைவாய்ப்பு உருவாக்கம், எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்கனாமியில் வருதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், வேளாண்மை அக்ரிகல்ச்சர் ஓரியன்டானது. சரிங்களா இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், லேண்ட் ரிஃபார்ம்ஸு நில சீர்திருத்தம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மகள்வாரி சிஸ்டம், ரைத்துவாரி சிஸ்டம், சரிங்களா, பர்மனன்ட் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கனாமியில் வருது. சரிங்களா? இங்கே பாருங்கள், அடுத்து வந்து பாருங்கள், ஊரக நலன்சார் திட்டங்கள் ஸ்கீம் ஓரியன்டானது. எக்கனாமி ஓரியன்டாக வில்லேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக வில்லேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதை ஃபுல்லாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோசியல் ப்ராப்ளம்ஸ்னு பார்க்கும்பொழுது பாப்புலேஷன், ஓகேங்களா. 1872 இருந்து பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2011 தான் லேட்டஸ்ட் சென்செக்ஸு. இப்போ 2026 வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கணும். எஜுகேஷன், ஹெல்த்து, வேலைவாய்ப்பு, பாவர்ட்டி, அந்த வறுமை, சரிங்களா இல்லையா? பாவர்ட்டி இருக்கா இல்லையா? பாவர்ட்டியில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குது, சரிங்களா? அப்போ இந்தியா வந்து எந்த லெவலில் இருக்குது பாவர்ட்டியில், பாவர்ட்டி எராடிகேஷனில் இந்த ரெடக்ஷன் பண்ணுறதுல இந்தியா வந்து எந்த முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நாம் அதில் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ்நாட்டு பொருளாதாரம். இப்போ வந்து இந்திய பொருளாதாரத்தை பார்த்துட்டிங்க. அதேமாதிரி இங்கே தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி. சரி, தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள்னால் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பொருளாதாரம் அடிப்படையில் தமிழ்நாடு வந்து எப்படி இருக்குது, செகண்ட் பிளேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கர்நாடகா, செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக நியூஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள் வந்து இந்தியன் எக்கானமி டெவலப்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு எக்கானமி டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பேக்கப்பாக இருந்திருக்கு, என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குங்கிறத ஃபுல்லாக பார்க்கணும். அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும், முக்கியமாக ஸ்கீம்ஸ், சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீதி கட்சி, ஓகேங்களா, 1920 நீதி கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, அப்போயிலிருந்து அவங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க முதலமைச்சர் இருக்கார்ல, அவருடைய தலைமையில் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, சரிங்களா? இப்போ கூட நியூஸ் பேப்பரில் ஸோ லாஸ்ட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா விடியல் பயணத்தை பற்றி கேட்டிருந்தாங்க, சரிங்களா, ஸ்கீம்ஸ். அப்புறம் காலை உணவு திட்டத்தெல்லாம் அதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, எந்த இயரில் கொண்டு வந்தாங்க, எந்த இடத்துல கொண்டு வந்தாங்க, அதோட நோக்கம் என்ன, எத்தனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இடஒதுக்கீடு கொள்கைகளுக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும் அப்படிங்கிறது ரிசர்வேஷன் பேஸ்டு, சரிங்களா? அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும், ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான மூலாதாரங்கள், தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள், நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டின் மனித வள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீட்டுடன் ஒப்பாய்வு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் 11th 12th தான் மேக்ஸிமம் கவர் ஆகுது. சரிங்களா இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு நிகழ்த்தியுள்ள சாதனைகள், சரிங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணுறீங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வரும். தமிழ்நாட்டின் மின்னாளுகை கவர்னன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ அது ஃபுல்லாகவே வந்து சில டிபார்ட்மெண்ட்லாம் இப்போ வந்து சப்ரீசர் டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ் கமர்ஷியல் டேக்ஸு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக கவர்னன்ஸாக மாற்றிட்டாங்க, மின்மயமாக்கப்பட்ட ஒரு துறையாக மாற்றிட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. பொது விழிப்புணர்வும் நலன்சார அரசு திட்டங்களும் அவற்றின் பயன்பாடும் அப்படிங்கிறது, பொது விநியோக அமைப்புகள் நிலவும் சிக்கல்கள், அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கா இல்லையா, இந்த நியாயவள கடைகள் இந்த மாதிரிலாம், கூட்டுறவு சொசைட்டி இதுமாரி. அப்போ அங்கே நடக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அதனுடைய மக்கள் எப்படி பயனடைகிறாங்க இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நியூஸ் பேப்பர் வந்து எக்கனாமிக் ஓரியன்டாக கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் நீங்கள் படித்து தான் ஆகணும். சரிங்களா? டெய்லி அப்டேட்டட் வந்து நீங்கள் இருக்கணும். ஒரு எக்ஸாம் ஒரு டிகிரி லெவலில் எக்ஸாம் போகிறீங்கன்னா குறைஞ்சது லாஸ்ட் ஒரு 1 இயர் படிச்சுட்டு போகிறது நல்லது.
மினிமம் 6 மாதமாவது படிக்கணும். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் படிக்கிறது நல்லது. ஒரு ஒரு மீடியமாக படிக்கிற மாதிரினா ஒரு 1 இயர் நீங்கள் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்கனாமிக் ஓரியன்டாக நீங்கள் படிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கானாமி ப்ளஸ் வந்து தமிழ்நாடு ஓரியன்டான அந்த டெவலப்மெண்ட் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், அது உள்ளார மெர்ஜி பண்ணிருந்தாங்க, ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸ்கூல் புக்கில் எங்கே சார் படிக்கிறது அப்படின்னா, அந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நான் கண்டிப்பாக பிடிஎஃப் வைப்பேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிறகு இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்னால் நீங்கள் இந்த 3 பாடத்தை படித்தா போதும். சரிங்களா? 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் திட்டக்குழு அப்படின்னா இந்த 2 பாடத்தை படித்தா போதும். ஸோ அப்போ இது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், ப்ளஸ் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வைக்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணுறீங்க. இப்போ ஸ்கூல் புக்கு நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க. சரிங்களா? ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு என்ன சார் பண்ணணும், அங்கே பாருங்கள், சிலபஸை ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு, டீகோட் பண்ணியாச்சு, அதை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸ்கூல் புக்கில் என்னென்ன படிக்கணுங்கிறத சொல்லியாச்சு, அதையும் படித்து முடிச்சிட்டிங்க. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா 2021 25 வரைக்கும் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இப்போலாம் புக்காகவே தனியாக விற்கிது. இல்லைனா நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க, நான் பிடிஎஃபாகவே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அப்போ லாஸ்ட்டு 5 இயர் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் இப்போ தேடணும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு, பார்த்தீங்களா? ChatGPT வந்துருச்சு. அதை நல்ல முறையில் ப்ராம்ப்ட் கொடுத்து பயன்படுத்தி ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கும் ஆன்சர்லேருந்து கொஸ்டின் போகணும், கொஸ்டின்லேருந்து ஆன்சர் போகணும். அந்தளவுக்கு தெளிவாக எக்கனாமிக் கொஸ்டின் ஃபுல்லாக அந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறது மூலமாக ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டிங்கனாவே ஆல்மோஸ்ட் நீங்கள் முடிச்சிட்டிங்க. இதை தாண்டி இந்த ஜென்ரல் நாலேஜ் லூசன் புக்குன்னு ஒரு புக் இருக்குது. இதை ஏன் நான் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, இதில் என்சிஆர்டி பேக்ரவுண்டில் சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 பக்கம் தான் இருக்கும். ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படிக்க போகிற, ஸ்டேட் கவர்மெண்ட் புக்கை ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிற, அதை தாண்டி இதை ஏன் நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இல்லாத ஒரு சில பாயிண்ட்டு என்சிஆர்டி பேக்ரவுண்டில் இதில் சில பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரேன். ஒரு 10 to 15 பக்கம் படிக்க மாட்டிங்களா, அவ்வளோதான் இருக்கும் இதில். சரிங்களா? இதை தாண்டி ரீசெண்டாக ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டிங்கன்னா மினிமம் நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக சிலபஸை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு லாஸ்ட்டு 5 இயர் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறீங்க, ஸ்கூல் புக்கை படிக்க போகிறீங்க, லூசன் புக்கை ரிவிஷன் பண்ண போகிறீங்க, ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் போட போகிறீங்க, கரண்ட் அஃபேர்ஸை படிக்க போகிறீங்க. இதை மட்டும் படிச்சிங்கனாவே நீங்கள் ஒரு 60% நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டேஜில் வந்துடுவீங்க. சரிங்களா? ஓரளவுக்கு வந்துடுவீங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு இல்லை சார் நான் வந்து இதுதான் என் வாழ்க்கை, சரிங்களா இல்லையா, நான் வந்து ஒரு நல்ல டாப் ரேங்க் வாங்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சில சோர்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போலேருந்தே படிக்கிறது நல்லது. அது என்னென்ன சோர்ஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ். சரிங்களா? அங்கே பாருங்கள், இந்தியன் எக்கானாமி அப்படிங்கிறது 17th எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் சிங் புக்கு. இதை வந்து யூபிசி படிக்கிறவங்களும் படிப்பாங்க. நம்ம இப்போலாம் குரூப் 1 குரூப் 2 வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரமேஷ் சிங் புக்கு நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் இதை வாங்கி படிச்சிக்கிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். உங்கள் ஸ்டாண்டர்டாக இப்போ நீங்கள் இந்தியன் எக்கானாமி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக என்ன பண்ணலாம், மெயின்ஸில் கலக்கலாம். சரிங்களா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? அதான் புரிஞ்சுக்கிங்க. அதுவும் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்க, நிதின் சின்ஹானியா இந்தியன் எக்கானாமி வந்து பார்த்தீங்கன்னா நிதின் சின்ஹானியான்னு ஒரு புக் இருக்குது. எல்லா புக்கையும் வாங்கி நான் படிக்க சொல்லலை, இது எல்லாமே ஒரு பெஸ்ட் புக்ஸு. இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். நேரடியாக போய் ஒரு புக் ஷாப்பில் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பிடிக்குது ஏதாவது ஒன்று வாங்கிக்கிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் சிங் புக்கு, இது பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைனா நிதின் சின்ஹானியா இந்தியன் எக்கானாமி புக்கு, இதை வாங்கிக்கிங்க. சரிங்களா? இது வந்து 6th எடிஷனு, இது வந்து 17th எடிஷனு, பார்த்துக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 9th எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானாமி வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ் கருப்பையா. சரி, அந்த சங்கர் கணேஷ் கருப்பையா எல்லாரும் வாங்குவாங்க. இது வந்து 9th எடிஷனு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ்லையும் இருக்குது, இது வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. புரியுங்களா? அதே சங்கர் கணேஷ் கருப்பையா வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இல்லை சார் எனக்கு வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புக்காக இருக்கிற மாதிரி எதாவது இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா அங்கே பாருங்கள், இந்திய பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன். இந்த பாலிட்டிக்கு புக்கு போட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்கல்ல, இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன் வந்து நல்லாவே இருக்கும். உண்மையாலும் அதை வாங்கி படிங்க, டிஎன்பிசி ஓரியன்டாக ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இதை தாண்டி அரசாங்கம் நிர்வாகம் ஆளுகை, இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸ்னு சொன்னால் இல்லைங்களா, அதுக்கு வந்து செப்பரேட்டாக புக் இருக்கு. ஆனால் கா வெங்கடேசன் புக்கு என்னது, அரசாங்கம் நிர்வாகம் ஆளுகை. புரியுதுங்களா? கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இதில் வந்து ஒரு புக்காக கொடுத்துருக்காங்க. இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு, இந்த புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து ஃபுல்லாக வந்து இப்போ லாஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்டேட் பண்ணி புக்காக போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நடக்கிற 6 மாதம் வரைக்கும் உள்ள டேட்டாலாம் எப்படி படிக்கிறது? அப்போ நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் ப்ளஸ் சில வெப்சைட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி பார்க்கும்பொழுது தமிழ்நாடு பாலிசி நோட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 30-40 டிபார்ட்மெண்ட் இருக்குது.
குறைஞ்சது ஒரு 10 டிபார்ட்மெண்ட்டாவது நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் நீங்கள் வச்சே ஆகணும். சோசியல் வெல்ஃபேர், ஹெல்த்து, எஜுகேஷன், ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் கம்பல்சரி படித்து ஆகணும். கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா இல்லையா? ஸ்கீம்ஸ் இப்போ தான் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் இருக்கா இல்லையா? அப்போ பாலிசி நோக்ஸை படிக்கும்பொழுது நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் வந்து அதுக்குள்ளார வந்துடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுக்கு வந்து நீங்கள் தனியாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், இப்போ பட்ஜெட் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்கனாமி சர்வே ரிப்போர்ட் வந்து வருஷம் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். அதையும் கொஞ்சம் படிக்கணும். இங்கே பாருங்க, TNEGA அப்படிங்கிறது. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் இருக்கா இல்லையா, அதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு வெப்சைட் இருக்குது. அதை ஃபுல்லாக பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. 2014 HDR ரிப்போர்ட்டு கம்பல்சரி பார்க்கணும். இப்போதைக்கு அதுதான் லேட்டஸ்ட் அப்டேட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா HDI ரிப்போர்ட்டு 2025. சரிங்களா? அது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குல்ல, UNDPயில் வந்து HDI ரிப்போர்ட்டு 2023-24. அது லேட்டஸ்ட்டாக வந்த ரிப்போர்ட்டு. அதையும் நீங்கள் கம்பல்சரி படிச்சிருக்கணும். சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இதை சும்மா நினச்சிக்காதீங்க. இது எல்லாத்தையும் பார்த்து வெப்சைட்டில் தேடி அல்லது PDF அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து படிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் பாருங்கள், டேக்ஸ், GST, ஃபினான்ஸ் கமிஷன் ஓரியன்டான லேட்டஸ்ட் அப்டேட்லாம் படிச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நிதி ஆயோக்கு, பேங்கிங்கு, RBI ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் ஓரியன்டான விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கணும். ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசினா லேட்டஸ்ட்டாக என்னென்ன அப்டேட் வந்திருக்குங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ தமிழரசு மேகசின், தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக தமிழரசு மேகசைன்னு ஒன்று விட்றாங்க, தமிழரசு இதழ். சரிங்களா? இதை வந்து கம்பல்சரி படிச்சுக்கிங்க. தமிழ்நாடு ஓரியன்டான ஸ்கீம்ஸ், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ் ஒரு பக்கம் படிக்கிறத தாண்டி தமிழரசு மேகசின் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தமிழ்நாடு ஓரியன்டாக உள்ள அந்த கவர்மெண்ட் ஓரியன்டாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். யோஜனா திட்டம்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரியன்டாக ஸ்கீம்ஸு, முக்கியமான சமூக பிரச்சனைகள், இது எல்லாமே அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நியூ சமாச்சார் தர்பான் மேகசைனுங்கிறது பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து தமிழரசு மேகசைனு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து நியூ சமாச்சார் தர்பானுங்கிறது வந்து நீங்கள் வந்து மேகசைனாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், மந்த்லி ட்வைஸே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா சிலபஸை பார்த்துட்டோம், டீகோட் பண்ணிட்டோம், ப்ளஸ் வேர் டு ஸ்டடி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதை தாண்டி வந்து அதர் ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்னென்ன படிக்கணும், ப்ளஸ் வந்து நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணுங்கிறத ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு. இப்போ அதை தாண்டி சில வெப்சைட்லாம் எப்படி படிக்கணுங்கிறத சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்களா 2025 இப்போ நடந்த குரூப் 1 கொஸ்டினில் இந்த ஏரியாவில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது சும்மா ஜஸ்ட் பார்க்க தான் போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ புதுசாக நீ படிக்கக்கூடிய மாணவராக இருந்தனியா, ஓகே இதான் சிலபஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு, இதான் வேர் டு ஸ்டடின்னு தெரிஞ்சு போச்சு, இதான் புக்ஸு, இதான் நியூஸ் பேப்பர்னு தெரிஞ்சு போச்சு, இதான் கொஸ்டின்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இங்கே பாருங்கள். பின்வரும் அறிக்கைகளில் எது உண்மையானது? 1976 ஏப்ரலில் தேசிய மக்கள் தொகை கொள்கை பிரகடனப்படுத்தப்பட்டது. இது சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் பெண் குழந்தைகளின் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. இதன் இலக்கு இறுதியில் 2 குழந்தைகளை கொண்ட சராசரி குடும்ப அளவாக இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3மே சரின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு தெரியுதா? இப்படிலாம் கேட்குறாங்க, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? இது ஒன்று. அடுத்தது வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எவை தமிழ்நாடு பாதுகாப்பான மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு கொள்கை 2020 நோக்கங்களாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அனுமதிப்பதற்கு முன்னர் செயற்கை நுண்ணறிவு முறைகளை திறனாய்வு செய்யவும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும். இப்படி ஒரு கொஸ்டின். சரிங்களா? இது வந்து சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெளிப்படையான தரவுகள் மாதிரிகள் மற்றும் இணையவழி ஆதாரங்களுக்கு வரையறுக்கப்பட்ட அனுமதி வழங்குதல்ங்கிறது தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1 and 3 தான் ரைட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ அப்படி பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டின் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான முதலீடுகளை ஈர்த்தல் அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் இந்த 2020 இந்த பாலிசி நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான விஷயம். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சரியான இணையை தேர்வு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 4ஆம் நிதிக்குழு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2, 4. சரிங்களா? எது சரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10ஆம் நிதிக்குழு வந்து பார்த்தீங்கன்னா திரு KC பந்த் அவர் தான் தலைவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் நிதிக்குழுக்கு வந்து திரு NKB சால்வே, இவர் தான் வந்து தலைவர். மீதி இருக்கலாம் தப்புங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து கொஸ்டின் வருது. ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி A to Z வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் மாட்டுங்கிறது புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? குரூப் 1 கொஸ்டின் இதெல்லாம் குரூப் 1 கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பின்வரும் திட்டங்களை அந்தந்த திட்டங்களின் பயனாளிகளுடன் பொறுத்துக. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து
பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ராவாஸ் திட்டம் ஓகேங்களா, இது ஸ்கீமு. அது வந்து எந்த தொடர்புடையது, யாருக்கானதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சிறுபான்மையினருக்கான அந்த ஸ்கீமு. அடல் வயோ அபியுதே திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள். பிரதம மந்திரி ஜன் விகாஸ் காரியகிராம் திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிரதம மந்திரி ஜன்ஜாட்டியா விகாஸ் இயக்கம் வந்து பார்த்தோன்னா பட்டியலனா இது பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பாருங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஸ்கீம் ஓரியன்டான விஷயங்கள் ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள் டி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதை ஜிடிபியில் பாதிக்கும் அதிகமான பங்கு கிராமப்புற இந்தியாவிலிருந்து வருகிறது மற்றும் கிராமப்புற ஜிடிபியில் ஏறக்குறைய 2/3 பங்கு விவசாயம் அல்லாத தொழில்களிலிருந்து பெறப்படுகிறது. இவ்வாறு இருக்கையில் அதிக அளவு மக்கள் குறைந்த உற்பத்தி திறனுடைய தொழில்களில் ஈடுபட்டுள்ளனர். கிராமப்புற மக்கள் குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு சிறந்த வாழ்க்கையை மேம்பட்ட தொழில்களை அளிக்க வல்ல வாய்ப்புகளை மூலம் கொடுக்க இயலும். மேல் கொடுக்கப்பட்டுள்ள கூட்டிலிருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிராமப்புற இந்தியாவில் பொருளாதார பங்களிப்பு குறித்து என்ன ஊகிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்போ இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிராமப்புற இந்தியாவில் பாதிக்கும் மேற்பட்ட பங்களிப்பை வழங்குகிறது. மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி பண்ணை அல்லாத நடவடிக்கைகளிலிருந்து வருகிறது அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான விடை. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்தா ஒன்றும் தெரியாது. அப்போ கான்செப்ட்ஸ்லாம் இது வந்து படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் ஜஸ்ட் விசிபிளாக என்ன பண்ணுறேன் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள் எக்கானமி ஓகேங்களா. இது பாருங்கள் ஸ்கீம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பற்றி பின்வரும் கூற்றுகளை உண்மை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயர்நிலைப் பள்ளிகளில் மாணவர் வருகையை அதிகரித்துள்ளது இதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த காலை உணவு திட்டத்தினால தப்பு சரிங்களா. இது வந்து உயர்நிலைப் பள்ளிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் சரிங்களா. தொடக்கப்பள்ளி குழந்தைகள் இத்திட்டத்தில் பயனடைகின்றன சரி. இத்திட்டம் குழந்தைகளிடையே கற்றல் திறனை மேம்படுத்துகிறது இதுவும் சரி சரிங்களா. இத்திட்டம் அரசு பள்ளிகளில் மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது தப்பு. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் பயன்படுத்துகிறாங்கிறது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கீம் ஓரியன்டானது ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பார்த்துட்டோம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் பார்த்துட்டோம், ஃபினான்ஸ் கமிஷனை பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 2025-26 நிதி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 இயந்திர வகைகளை பொறுத்துக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இயந்திரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னது விவசாயம். 2வது இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ. 3வது இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா மக்களின் முதலீடு. 4வது இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்றுமதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வணிக நிறுவனங்கள் ஏன் தமிழ்நாட்டை முதலீட்டுக்கு விருப்பமான இடமாக தேர்வு செய்கின்றன அப்படின்னு பார்க்கும்பொழுது நவீன உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது தான் சரிங்களா. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது, இதை கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன், மனிதவள மேம்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய 3 அமைச்சர்களின் முயற்சி திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது பெட்டி பச்சாவோ பெட்டி பதாவோ திட்டம் தான் இதுக்கு வந்து ஆன்சர் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா எப்படின்னு உங்களால் உணர முடியுதில்ல. அடுத்து வந்து பாருங்கள் கூற்று காரணம் அசசரேஷன் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் 2001 2026 காலகட்டத்தில் மக்கள் தொகை 45 55% அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பெரும் பகுதியான மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட மாற்றங்கள் இந்த மாநிலங்களில் இந்த காலத்தில் நிகழும் என கணிக்கப்படுகிறது. டி வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்களை அதன் முக்கிய நோக்கங்களுடன் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. PMGSY அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஸ்கீமு, நிலையான வாழ்வாதார வாய்ப்புகள். DTUGKY அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழை குடும்பங்களை சேர்ந்த 15 முதல் 35 வயதுக்கு உட்பட்ட கிராம இளைஞர்கள் மீது கவனம் செலுத்துதல். NRLM அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலையான வாழ்வாதார வாய்ப்புகள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து MGNREGA அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் வாழ்வாதார பாதுகாப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இதில் வந்து பொறுத்துக்குன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஜவஹர்லால் நேருனா என்னது தேசிய திட்டக்குழு, அவர் தான் வந்து கொண்டு வந்தார். SN அகர்வால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காந்தி திட்டம். JP நாராயணன் அப்படிங்கிறது சர்வோதய திட்டம். MN ராய் அப்படிங்கிறது மக்கள் திட்டம் சரிங்களா. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் அடைந்த வளர்ச்சி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 8.2%. அப்போ வந்து எந்த அளவுக்கு டேட்டாவை எக்கனாமிக் பேஸ்டு நீங்கள் படிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிங்க சரிங்களா. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராக்னார் நூர்க்ஸ் அவர்களின் கூற்றுப்படி அந்த கருத்துப்படி முன்னேற்றத்திற்கான ஆரம்பம் மற்றும் அவற்றை தொடர்வதற்கான வழிமுறைகள் என்பது டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மூலதன ஆக்கத்தை அதிகப்படுத்துகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க சரிங்களா.
ஸோ அப்போ இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து லாஸ்ட் குரூப் 1ல் கேட்ட 2025 குரூப் 1ல் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் பார்த்துட்டோம். அப்போ இந்த வீடியோவில் வந்து சிலபஸை பைலிங்கலில் பார்த்துட்டோம், டீகோடிங் பண்ணிட்டோம், வேர் டு ஸ்டடியை பார்த்துட்டோம், இதை தாண்டி பெஸ்ட் ரெஃபரன்ஸ் புக்கை பார்த்துட்டோம், எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத ஓரளவுக்கு சொல்லிட்டேன். அதை தாண்டி லாஸ்ட்டாக 2025 நடந்த குரூப் 1 கொஸ்டின் இந்தியன் எக்கானமி, தமிழ்நாடு எக்கானமி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இது ஓரியன்டான எல்லா கொஸ்டினுமே நான் உங்களுக்கு சாம்பிள் காமிச்சிட்டேன். அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு என்ன புரிய வச்சுட்டேன் அப்படின்னா, இதை 100% எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி புரிய வச்சுட்டேன். சரிங்களா? நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமியில் குரூப் 2க்கான ஸ்பெஷல் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். 38 டெஸ்ட்டு 7000 கொஸ்டின் வெறும் 399 ரூபாய்க்கு பிடிஎஃபாகவே நாங்கள் கொடுக்குறோம். ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.